ஐஎஸ்ஆ தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்மி எப்போ வரும்? ஸோ முழு விவரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஜூன் மாதம் வரும் அப்படின்னு. ஜூன் மாதம் கண்டிப்பாக வராது. இது ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அந்த மாதத்தில் தான் இந்த தடவை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, கன்ஃபார்மாக இந்த டேட்டில் தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட நான் கேட்டு தான் நான் வந்துட்டு பேரகாமனில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு இந்த தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டில் தான் வரப்போகுது கன்ஃபார்மாக. நீங்கள் வேணுமா பாருங்கள், நான் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் அந்த டேட்டில் தான் வரும். ஓகே, என்னைய வந்து கமெண்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டேட்டில் தான் வரும். அதனால் டிஆர்மி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். ஏஜ் இல்லாதவங்க மட்டும் கொடுங்க. ஸோ அது மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அவங்க மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஹெச்டி. ஓகே, ஸோ அடுத்த வருஷம் வர்றதா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொ அக்னி வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வருஷம் எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நீங்கள் பாஸ் ஆகணுமோ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அடித்து ஈஸியாக பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஜாப்புக்கு போயிடலாம். 2வது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிலாம் கேட்டிங்க. கன்ஃபார்ம் 100% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதிக வேக்கன்சி ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது இந்த தடவை. ஸோ ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஹெச்டிக்கு நல்லா எஃபர்ட்டை போட்டு படிங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் சீக்கிரத்தில் உங்களுக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் 1 மாதம் தள்ளி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு கடவுள் டைம் கொடுக்காருன்னு நினச்சிக்கிறங்க. ஸோ அதனால் இன்னும் தள்ளி போகுதுலாம் நினைக்காதீங்க. எஸ்ஹெச்டி அவங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நடத்தி முடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜனவரியில் ட்ரைனிங் முடியும்னா அதுக்கெலாம் உங்களுக்கு ப்ரொசஸ் முடித்து உங்களை அனுப்பணும். ஓகே, ஸோ அதனால் ஜூனில் வச்சாலும் அடுத்து வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேப் விடாமல் உங்களுக்கு 1 மாதம் கேப் விட்டு கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிசிக்கல் எல்லாமே நீட்டாக முடித்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா எஸ்ஹெச்டி ப்ரோசஸ் சீக்கிரத்தில் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க. ஒரே எஃபர்ட் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா கூட அதை மறுபடியும் திருப்பி நல்லா படித்து பாஸ் ஆகுங்க. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.